பொதுவே காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம். துலாம் இருந்தா அதாவது 7ஆம் இடம்ன்றது தான் கலத்திரத்த குறிக்கக்கூடிய அமைப்பு. எப்பயுமே வந்து ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம், அதுக்கப்புறம் ஒரு மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான சந்தோஷம்ன்ற மாரி அமைப்ப குடுக்கக்கூடியது. சுக்கிரன்றப்போ வசீகர தோற்றம். துலாமுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிஷபம் மாரி தான். அத சுத்தி எப்பயுமே ஒரு பட்டாளம் இருந்துட்டே இருக்கும். ஆண், பெண் பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. ம், ம், ம். ஈஸியா வந்து எல்லார்ட்டயும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைய குடுக்கக்கூடியது துலாமுக்கு இருக்கும். நெறைய பேருக்கு வந்து இந்த லவ் ப்ரப்போசல் வந்து வந்து நெறைய பேருக்கு வரும்ல. இதெல்லாம் வந்து துலாத்துக்குலாம் நெறைய லவ் ப்ரப்போசல் தேடி வரும். வரும். காதல் தேடி தேடி வரக்கூடிய ராசி தேடி துலாம் வரும். ராசி அப்படிங்கிற மாரி நிச்சயமா. இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட என்னன்னா, பெண்களுக்கும் அப்படிதான், ஆண்களுக்கும் அப்படிதான். ஆண்களுக்கும் அப்படிதான். ஓகே, ஓகே. ப்ரப்போசல்லாம் நெறைய வந்திருக்கும். ம், ம். ஏன்னா சுக்கிரனோட வீடுனாலே அதோடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது மாரின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அ ரொம்ப வசீகர தோற்றம். பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. அதே மாரி ஒரு பொலைட்டான ஒரு நிலைகள் இருக்கும். இவங்கள சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்ற மாரி இருக்கும். மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமான ஆட்களா இருப்பாங்க. அ மீடியா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் அப்படின்ற மாரி இருக்கும். அதே மாரி அ இவங்களுடைய வார்த்தைகள் வந்து பல பேருக்கு இது பண்ண நெறைய வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள். பேசுனாங்கன்னா கன்வெர்ட் அப்படின்ற மாரி பணம் கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள், தகவல் தொடர்பு இந்த மாரி வேலைலாம் பார்ப்பாங்க. ஒண்ணும் இல்லங்க ஒரு ட்ரிப்பு போனோம். அந்த பையன் வந்து பேசினான். கரெக்ட்டா இதெல்லாம் பண்ணா, அவன பார்த்தோனே பிடிச்சு போச்சு, ஈர்க்கப்பட்டது அப்படின்றப்ப இதெல்லாம் துலாம் இந்த வேலைகள்லாம் நடக்கும். ஓகே, ஓகே.